இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை வசியம் செய்ய விரும்பினால், தெளிவாக கேளுங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணை வசியம் செய்ய விரும்பினால் அவன் என்ன பண்ணணும்னா, பெண் வெற்றிலையை எடுத்துக்குங்க. பெண் வெற்றிலை எடுத்து இந்த ராகு கேதுன்னு சொல்லுவாங்க, மேல் முனையும் கீழ் முனையும் அது வெட்டி, நீங்கள் வந்து உங்கள் ஊர் பழமையான கோவிலில் எங்கன்னா வந்து நவகிரகம் இருக்குதா பாருங்கள். நவகிரகம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு ஒரு முனையை ராகுகிட்டையும் ஒரு முனையை கேதுகிட்டையும் வைத்து அந்த பொண்ணுடைய மந்திரத்தை சொல்லி, மாயாதேவி மந்திரம் நான் அடுத்த பதிவில் போடுறேன். நான் மாயாதேவி மந்திரத்தை சொல்லுங்கள். அப்படிலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மாயாக்காளி மந்திரத்தை சொல்லலாம், சரிங்களா? அப்படின்னா கூட நீங்கள் வந்து வாழை பரமேஸ்வரர் மந்திரம் சொல்லலாம். ஓம் ஸ்டீம் மந்திரம் சொல்கிறேன், நான் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் அந்த மந்திரத்தை நான் பண்ணுறீங்கன்னா சொல்லிவிட்டு ஒரு தாயத்தில் போடும் பொழுது பச்சை கற்பூர கூட சேர்த்து போட்டுட்டு, எந்த ஒரு பெண்ணை நீங்கள் வசியம் செய்ய போகிறீங்களோ அந்த பொண் போகிற வழியில் நீங்கள் எங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா போட்டுடுங்க. அப்படிலாம் அந்த பொண்ணு வீட்டாண்ட கூட போடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இது அனைத்தும் சரி, இது அனைத்தும் சாயந்திர நேரத்தில் பண்ணுங்கள் அல்லது சூரியன் உதய நேரத்தில் பண்ணுங்கள். சூரியன் அமரும் நேரம் அல்லது சூரியன் உதிக்கும் நேரத்தில் தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வெற்றி ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மந்திரம் நான் கண்டிப்பாக அடுத்த பதிவில் போடுறேன். மிக்க